இந்த ரசிகர்கள் வந்து எப்படி சார் ஒரு எப்படி அளவுக்கு அறிந்த பாசமும் இந்த மோகம் இருக்கா நடிகர் மேல இருக்க மோகம்? ஏன்னா இப்ப மாநாடுலயும் பார்த்திருப்பீங்க, தாவேகா மாநாடு போற வழியில வந்துட்டு 2 பசங்க இதானாங்க. 10 பசங்க. ஸோ அதே மாதிரி இது மாதிரி போற இடங்கள் எல்லாமே இந்த மாதிரி பசங்க வந்து அவங்களுடைய உயிருக்கு வந்து எந்த ஒரு கேரும் இல்லாம அவங்க பாட்டு போயிட்டு. அதாவது நடிகர் விஜயகாந்த் இருக்கார்ல, அவரோட மீட்டிங் பார்த்துருக்கீங்களா மாநாடு? அவர் சொல்லுவார், வந்த எல்லாரும் ஜாகிரதையாக போகணும் வீட்டுக்கு, நீங்கள் எல்லாம் ஊருக்கு போயிட்டீங்க பத்திரமா போயிட்டீங்கன்னு ஃபோன் வந்த பிறகு தான் நான் தூங்குவேன், அதுவரை நான் முடிச்சுக்கிட்டு தான் இருப்பேன்னு சொல்லி எல்லா மாவட்ட செயலாளரையும் ஃபோன் கால் அட்டன் பண்ணி விடிய காலம் கேட்டு தான் அந்த மனுஷன் போய் படுத்திருக்காப்புல. காலையில் 10 மணி வரை முழிச்சிருந்து ஃபோன்லாம் அட்டன் பண்ணி எல்லாம் போயிட்டாங்கன்னு கேட்டு போய் படுத்திருக்காரு. அதுமாரி எத்தனை பேர் செய்கிறாங்க சொல்லுங்கள்? விஜய் மாநாட்டில் வந்து 10 பேர் ஆக்சிடென்ட் ஆகிருந்தாங்க. இதெல்லாம் ஆக்சிடென்ட் ஹேப்பன், நான் அதுக்கு ஒன்றும் திட்டமிட்டுலாம் சொல்லலை. நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம்னா எல்லா பொறுப்பையும் எடுத்துக்கணும். ஆனால் இவங்க அந்த தங்களை நம்பி வர்றவங்கள நல்வழிப்படுத்தணுங்கிறது தான் என்னோடய கருத்து. உங்கள்கிட்ட ஆகப்பெரும் மீடியா இருக்குது, ஊடகம் இருக்குது, உங்கள்கிட்ட பெரிய சப்போர்ட்டிவான விஷயம் இருக்குது, நீங்கள் சொன்னால் கேட்பாங்க.